Hello everyone, it's I.Tamizhan, developer, streamer, engineer. Okay, நம்மளோட கேமிங் பிசி அண்ட் இந்த மானிட்டர் கேமிங் மானிட்டர், அதுக்கப்புறம் இந்த 3 மானிட்டர் ப்ளஸ் இந்த சிபியூ வந்து நம்மளோட ஸ்ட்ரீமிங் பிசி, நம்மளோட டிஜிட்டல் கேலண்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஃபுல் டே நாங்கள் ஒரு 12 மணி நேரம்னா பொஃபின் ஜெர்ஃபின்லாம் சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணணும் இந்த ரூமில். அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்களா எல்லாமே குப்பையாக கிடக்குதுல. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணணும். அப்படி என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது இந்த இடத்துல நிறைய கேபிள் இருந்துச்சு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே கிடையாது. இந்த கிளாஸ் பேனல் ரொம்ப கேவலமாக தான் இருக்குது, அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். பட் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸை கொஞ்சம் சேஞ்ச் தெரியுதா, இந்த ரேமில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதுன்னு அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த லைக் இதில் ஆர்ஜிபி ஹெடர் எல்லாத்துக்கும் நாங்கள் ப்ராப்பராக கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸும் ப்ராப்பராக நாங்களே செட் பண்ணது. இந்த ஃபேனை மாற்றுறதுக்கும் சில லைக் அந்த ஃபேன் நல்லா தான் இருக்குது, பட் வந்து எனக்கு இந்த சிங்கிச்சாங் கலர்லாம் பிடிக்காது. ஸோ ஃபேனை மாற்றுறதுக்கு சில பிளான்ஸ் போட்டு வச்சுருக்கோம். அண்ட் இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் சில விஷயங்கள் கவனிச்சிங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. நம்மக்கிட்ட ஒரு லைக் ஓகே இங்கே போகலாம். ஆர்ஜிபி எஃபெக்ட்ஸு செமையாக இருக்குது. இன்றைக்கி இப்போ தான் ஜஸ்ட் கிரியேட் பண்ணேன், நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் நீங்கள் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட குட்டி தம்பியை உள்ளே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இவர் யார் அப்படின்னா, இவர் தான் வெயிட்டான கால். லைக் இந்த இது வந்து இது வந்து அப்பா, இது வந்து பையன் அப்படின்னா இதுதான் நம்மளோட தாத்தா. இவர் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன். நம்ம தேர்ட் ஜென்ரேஷன் இன்டெல் i3 3220 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரு. நான் வாங்கின ஃபஸ்ட்டு பிசி இது தான். பேக் இன் லைக் 2015 வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதே பிசி தான் என்னோடய ஃப்ரெண்டும் நான் வாங்கும்போது அதே டைமில் எடுத்தான். இதே மானிட்டர் பேசிக்கலி எங்களோட கம்ப்யூட்டரே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ இந்த பிசி வச்சு தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமிங் படித்தது, அதுக்கப்புறம் இந்த பேசிக்கலி வந்து ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் இறங்கும்போது எல்லாமே பண்ணது இந்த இதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஃபைனல் இயர் படிக்கிறது வரைக்கும் என்கிட்ட இருந்த கம்ப்யூட்டர் இது தான். இதில் தான் ட்ரிபிள் மானிட்டரே அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ எதுக்காக வந்து 3ஆவதாக ஒரு கம்ப்யூட்டர், லைக் எனக்கு புரியலை. ஆல்ரெடி ஒரு 240 ஹெட்ஸ், அதுக்கப்புறம் அப்படியே ரைட்டில் திரும்பினா ஒரு 4K டிவி, அதுக்கப்புறம் ஒரு i9 10th ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட்டில் திரும்பினா Ryzen 7 2700X. இதில் 1070, அதில் அப்படிங்க திரும்ப இங்கே 2080. சொல்லுங்கள், இதில் என்ன போட்டு வச்சிருக்கீங்க? 3080 போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேட்டிங்க. இல்லை, 3080 இருந்திருந்தால் போட்டு வச்சிருப்பேன், ஸ்டாக் கிடையாது. பட் விஷயம் லைக் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நேற்று ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒர்க் இருந்துச்சு. ஒன்றும் கிடையாது, பெரிய ஒர்க்லாம் கிடையாது. ஒரு கிளைண்ட்டுக்கு கொஞ்சம் வீடியோ ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணோம், அவங்களோட டிவி நெட்வொர்க்கு அப்லோட் பண்ணோம். ஸோ அந்த இதை அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது எனக்கு 14 மணி நேரம் ஆச்சு கடைசி அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. இந்த பீஸிலேருந்து தான் பண்ணேன். இந்த பீஸ்ன்னு சொல்லும்போது இது வந்து நம்மளோட ஒர்க் பீஸும் இது தான். ஸோ இதில் 3 மானிட்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த 3 மானிட்டர் கனெக்ட் ஆகிறது மட்டும் கிடையாது. இந்த பிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு லைக் 50% யூஸ் ஆகிட்டு அப்படியே இருந்துச்சு. இதை வச்சுக்கிட்டு என்னால் ஸ்ட்ரீமும் பண்ண முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அதை ஆஃப் பண்ணி போடுவோம், எனக்கு மனசு வரல, ஏன்னா ஒர்க் முடிக்கணும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒர்க்குக்காக தான் நான் இந்த பிசி வச்சிருக்கேன். ஸோ பேசிக்காக ஏதாவது கிளைண்ட்டுக்கு அப்லோட் பண்ணுறதோ டவுன்லோட் பண்ணுறதோ இந்த மாதிரிப்பட்ட ஒர்க்குக்கு வந்து நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், லைக் கேமிங்க்கு எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் தனியாக ஒரு இன்டெல் ப்ராசஸர் வச்சு ஒரு கேமிங் சிபியூ எடுத்திருக்கோம். ஸ்ட்ரீமிங்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்மளோட பழைய குட்டி தம்பியை உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கலி இந்த மானிட்டர் வந்து அந்த காலத்தில் 6000 ருபீஸ் நினைக்கிறேன். 2015 லைக் ஒரு 6 வருஷமாக நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேசிக்கலி லைக் ஒருத்தான ஒரு மானிட்டர் தான். பட் இப்போ நான் அதை விஜே கேபிளில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். லைக் உங்களுக்கு லைன்ஸ் போகிறது தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் லைக் சம்திங், பட் இட்ஸ் a குட் ஒன். மானிட்டர் ஐபிஎஸ் பேனல் கிடையாது, பட் என்னோட ஃபஸ்ட்டு மானிட்டர், ஒன் ஆஃப் த மானிட்டர். இது வாங்கினதுக்கப்புறம் எனக்கு லைக் ஐபிஎஸ் பேனல் வாங்கிட்டோம், மாஸ்டரா கெத்துடா எல்இடி மானிட்டர் வாங்கிட்டோங்கிற மட்டும் தான் எனக்கு தெரியுமே தவிர அப்போல்லாம் எனக்கு ஐபிஎஸ் பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணும்போது எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் ஐபிஎஸ் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அண்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்டான விஷயம் தான். லைக் யோசிக்கிறது, இந்த லோகோவை நாங்கள் தலையில் தான் போட்டுருக்கோம். லைக் 90 டிகிரி மாற்றி தான் மாட்டிருக்கோம். பட் இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த எஃபெக்ட் நான் இப்போ தான் கஸ்டமைஸ் பண்ணேன், அதை ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் லுக்ஸ் ஸோ குட். ஸோ பேசிக்கலி இந்த பாயிண்ட் என்ன, இந்த வீடியோட பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறீங்க, உங்களுக்கு எத்தனை கம்ப்யூட்டர் வேணும், இதுக்கு மேலே நிற்பாட்டவே மாட்டிங்களா, போதும் நீங்கள் ஓவராக வச்சிருக்கீங்க அப்படிங்கிற சொல்லுவீங்க. பட் அப்படிலாம் கிடையாது. இந்த யோசிச்சு பாருங்களேன், இந்த ஆர்ஜிபி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிப்பாட்டணுங்கிற மாதிரி தோணுதா? இல்லவே இல்லை. ஒரு டனல்னு இருந்துச்சுன்னா அந்த டனலுக்கு ஒரு எண்டு இருக்க தான் செய்யும், அந்த எண்டில் ஒரு வெளிச்சம் தெரிய தான் செய்யும். அந்த வெளிச்சம் இந்த வெளிச்சம் கிடையாது, இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் பிளான் போட்டுட்ருக்கேன். ஸோ 3080 என்னோட லைனப்பில் இருக்குது. பட் எப்போ 3080 கிடைக்குங்கிறது எனக்கு தெரியல. பட் திஸ் லுக்ஸ் ஸோ குட். அண்ட் அடுத்த பில்டு லைக் எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வித் தட் பீயிங் செட், நீங்களும் இந்த மாதிரி பில்ட் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அண்ட் நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then it's bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.